இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த தீய சக்தி திமுகவை வேரோடு அகற்ற வேண்டும் என்பதற்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார். அதை கட்டி காத்தவர் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இருவரும் தலைவர்கள் தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் அடியோடு வேரோடு அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திமுக லட்சியம். இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதற்காக நாம் பல்வேறு காலகட்டத்தில் நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் நேற்றைய தினம் பேசுகிறார். கள்ளக்குறிச்சி அரசு விழாவில் பேசுறார். அந்த அரசு விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுகின்ற விதமாக அவர் சேலஞ்சு பண்ணார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 5 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது. 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. என்ன ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 3 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சி அகற்றப்படுவதா இருக்கு. இப்பொழுது சேலஞ்சு விடுறார். அண்ணா ஆட்சியில 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். நீங்க பேசிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மாவட்ட உதயமானது. விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசாங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று காஞ்சிபுரத்து மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசு. இப்படி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி பிறகுதான் மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆக 5% இல்ல 95% நிறைவேற்றப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. வெறும் 5% தான் திமுக ஆட்சி. அவள் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்க. வெறும் 5% அறிவிப்புகள் தான் தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பிட்டதை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 195% நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை ஏற்று மாவட்டம் தொடங்கப்பட்ட உடனே அங்கே புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்திலே பல்வேறு பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். மாவட்டத்திற்கு தனி மாவட்ட ஆட்சியாளரும் கட்டி கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே. விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்கள், விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்கள். இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகிறார் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும் என்று உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இன்றைய தினம் நிறைவேற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். சம்பளத்தை உயர்த்தினாங்களாமா? சம்பளத்தை உயர்த்தாட்டி பரவாயில்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்காத அரசு அதிமுக அரசாங்கம்.
ஆனால் அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 உயர்த்தப்படும். அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். தடையில்லாமல் அவர்களுக்கு பணி வழங்கப்படும். இது அதிமுகவுடைய லட்சியம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. யாரோ ஏதோ பேசுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்து விடுவோம் இதை செய்து விடுவோம் என்று. ஒன்னும் செய்ய முடியாது. அதிமுக அரசு தான் மக்களை காக்கக்கூடிய அரசாங்கம். இதுக்கு உதாரணம் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில 11 மாதம் விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சக்கரை கொடுத்தோம். தொழிற்சாலை பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு உதவி செஞ்சோம். எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தபோது எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா ரேஷன் கடைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், ஏன் 2500 ரூபாய் பொங்கல் போது கொடுக்கிறீங்க, 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னாங்க. இப்போ கடந்த முறை தைப்பொங்கல் என்று 1 ரூபாய் கூட தைப்பொங்கல் என்று தங்கி இன்னைக்கு இந்த அரசு குடும்ப அட்டைக்கு வழங்கல. இனியாவது கடைசி காலம் நெருங்கி விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இனியாவது மக்களுடைய எண்ணங்களை புரிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுங்க தைப்பொங்கல் என்று. ஏன்னா இனிமேல் திமுக ஆட்சி வர போறது இல்ல. ஆட்சி போகும்போது மக்கள் உங்களை வாழ்த்துட்டோம். அதனால நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு திரு ஸ்டாலின் அவர்களே குடும்ப அட்டைக்கு தைப்பொங்கல் என்று 5000 ரூபாய் வழங்குங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.